தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நயகரால இருக்கேன். அப்ப வந்து லயோலா காலேஜ் அவங்களோட கருத்து கணிப்பை பார்க்கும்போது அவங்களோட கருத்து கணிப்பை எனக்கு எப்பவுமே வந்து ஒரு நம்பிக்கை அளிச்சது கிடையாது. ஏன்னா வந்து அவங்க பாஜகவுக்கு போன எலெக்ஷன்ல அட்லீஸ்ட் ரொம்ப என்ன சொல்றது, ஒன் சைடடா தான் வந்து அவங்க வந்து சொன்னாங்க. பட் இந்த வாட்டி அவங்களோட கருத்து கணிப்பு நல்லாவே ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்கன்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா போன வாட்டி அவங்களுக்கு நடந்த, அதாவது எக்ஸாக்டா அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்துச்சு. அதனால வந்து இந்த வாட்டி கொஞ்சம் தெளிந்த மனதோட, அதாவது வந்து எந்த ஒரு சைடும் எடுக்காம எடுத்திருக்கிறாங்க. நாங்களும் அதே தான் அந்த இடத்துல வந்து சஃபாலஜிஸ்ட வச்சு எடுக்கும்போது சீமானோட ஓட்டு 4.9%க்கு குறைஞ்சிருச்சு. 8.2ல இருந்து இன்னைக்கு 4.9%க்கு வந்துடுச்சு. இததான் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து மக்கள் எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, சீமான் வந்து மேல மேல எழுந்து போயிட்டு இருக்கிறாருன்னு. சீமானுக்கு உண்மையாவே சொல்றேன், தமிழக களம் என்னன்னு தெரியல. அண்ணாமலை அவர் தனிச்சு நின்னார் அப்படின்னா, பிஜேபியை விட்டு வெளியே வந்தாருன்னா அவருக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. பட் ஆனா வருவாரான்னு தெரியல. வந்தாலும் அவருக்கு அந்த பணபலம்ன்றது வந்து தமிழ்நாடு அரசியல ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பணபலம் இல்லாம ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டோம்னா கஷ்டம்தான். பட் அவர் பாஜகவோட இருக்கிற வரைக்கும் இன்னும் ஒரு 20-25 இயர்ஸ் ஆகும். இன்னைக்கு 40 வயசு, 65 வயசுல வேணா அவர் வேணா ட்ரை பண்ணலாம். அதுவும் ஒரு ஸ்ட்ராங் ஆப்போசிஷன் இல்லைன்னா ட்ரை பண்ணலாம். பட் இல்ல, அப்படி இல்லாத பட்சத்துல பாஜகவுக்கு இங்க இடமே கிடையாது. இன்னொரு விஷயத்தையும் அவர் சொல்றாரு, என்ன அப்படின்னா பாஜக திருப்பி நோட்டா பக்கத்துல போயிடுச்சு அப்படின்னு. அதுதான் உண்மையும் கூட. இதைதான் நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நான் சொல்லும் போதெல்லாம் எல்லாருமே என்னை வந்து கடுமையா திட்டுறாங்க. பாஜகவுக்கு இங்க ஓட்டு கிடையாது. அதே மாதிரி இனவாதம் பேசுற சீமானுக்கும் இங்க ஓட்டு கிடையாது. நன்றி, வணக்கம். தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நயகரால இருக்கேன். அப்ப வந்து லயோலா காலேஜ் அவங்களோட கருத்து கணிப்பை பார்க்கும்போது அவங்களோட கருத்து கணிப்பை எனக்கு எப்பவுமே வந்து ஒரு நம்பிக்கை அளிச்சது கிடையாது. ஏன்னா வந்து அவங்க பாஜகவுக்கு போன எலெக்ஷன்ல அட்லீஸ்ட் ரொம்ப என்ன சொல்றது, ஒன் சைடடா தான் வந்து அவங்க வந்து சொன்னாங்க. பட் இந்த வாட்டி அவங்களோட கருத்து கணிப்பு நல்லாவே ஓரளவுக்கு பண்ணியிருக்காங்கன்றதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா போன வாட்டி அவங்களுக்கு நடந்த, அதாவது எக்ஸாக்டா அவங்க என்ன சொன்னாங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா தான் நடந்துச்சு. அதனால வந்து இந்த வாட்டி கொஞ்சம் தெளிந்த மனதோட, அதாவது வந்து எந்த ஒரு சைடும் எடுக்காம எடுத்திருக்கிறாங்க. நாங்களும் அதே தான் அந்த இடத்துல வந்து சஃபாலஜிஸ்ட வச்சு எடுக்கும்போது